புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பின்தங்கிய மாவட்டங்களில் நில வங்கி உருவாக்குதல். பின்தங்கிய மாவட்டங்களில் நில வங்கியை உருவாக்கும் முயற்சியில் அரியலூர், புதுக்கோட்டை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி ஆகிய பின்தங்கிய மாவட்டங்களில் 11/5/2026 முதல் தற்போது வரை 3614 ஏக்கர் நிலங்கள் நிலையெடுப்பு நில உரிமை மாற்றம் செய்யப்பட்டு சிப்காட் நில வங்கியின் இருப்பில் உள்ளது. ஏனைய பின்தங்கிய மாவட்டங்களில் நிலம் கண்டறியப்பட்ட நிலையெடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பின்தங்கிய மாவட்டங்களில் முதலீடு ராமநாதபுரத்தில் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அங்கே கோத்தாரின்ற ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் லெதர் ஷூ 10,000 ஜாப் கிடைக்கிறது. புதுக்கோட்டையில் 3500 ஜாப் கிடைக்குது. வேலூரில் 3000 ஜாப் கிடைக்குது. சிவகங்கையில் 1600 ஜாப் கிடைக்குது. நாமக்கல், கடலூர், திண்டுக்கல், திருவண்ணாமலை மற்றும் விருதுநகர் இதில் எல்லாத்துலேயும் PM மித்ரா பார்க்கில் வருது. 13 திட்டங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோம்னு சொல்லி நம்மளுடைய வாக்குறுதியிலேயே கொடுத்துருந்தோம். அதை நாங்கள் ஃபஸ்ட்டு MOUலேயே நாங்கள் காமிச்சிட்டோம். இத்தனை 13 மாவட்டங்களில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். சிப்காட் தொழிற்பூங்காக்களில் தொழில் நிறுவனங்களுக்கு மனை ஒதுக்கீடு செய்வதில் 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு வெளிப்படையான மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட நில ஒதுக்கீடு நடைமுறைகள் மற்றும் முழுமையான டிஜிட்டல் மயம் மூலம் தடையற்ற சேவை வழங்க சிப்காட் நிறுவனம் புதிய முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இது பற்றிய விரிவான திட்ட விவரத்தை எனது அறிவிப்புகளில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த இதில் தான் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, எவ்வளோ பெரிய நஷ்ட ஈடு நம்ம கவர்மெண்ட்டுக்கு நடந்ததுன்னு தெரியும். இதனால தான் முதலீட்டாளர்கள் இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு போனாங்கன்னு அதிமுகலேயே முன்னாடி இதில் வாதாடி இருக்காங்க. அதனால் இதற்கான புதிய திட்டம் நாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 54 சிப்காட் தொழிற்பூங்காக்களில் அன்றைக்கி நான் பொட்டல் காடுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நிறையா பேர் எடுத்து பேசியிருந்தாங்க. அதுக்கான டேட்டாவை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 54 சிப்காட் தொழிற்பூங்காக்களில் 8 தொழிற்பூங்காக்களில் சாலை வசதிகள் இல்லை, 15 தொழிற்பூங்காக்களில் நீர் வசதி இல்லை, 14 தொழிற்பூங்காக்களில் துணை மின் நிலையம் இல்லை. இத்தனை இல்லைன்றப்போ இன்வெஸ்டர் எப்படி இங்கே ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு சிப்காட்டை வச்சு ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் நடத்துனீங்க? தீயணைப்பு நிலையங்கள் இல்லை, 47 தொழிற்பூங்காக்களில் சுகாதார மையங்கள் இல்லை. இது போன்று கட்டுமான இடைவெளியை குறைக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தொழில்துறையின் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு வழிவகுக்கும். மேலும் பல்வேறு தொழிற்பூங்காக்கள் பணிபுரியும் மகளிர்களுக்கு தேவையான தங்குமிட வசதி படிப்படியாக அனைத்து தொழிற்பூங்காக்களிலும் ஏற்பாடு செய்யப்படும். மேலும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு கழகம் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாடு இல்லாத 25,000 குடியிருப்புகளை தொழிற்பூங்காவில் உள்ள பணியாளர்கள் பயன்படுத்தி கொள்ள நடவடிக்கை எடுக்க முயற்சிப்போம். தொழிற்சாலை விபத்துகளை குறைக்க தொழிற்பூங்காவில் உள்ள தொழில் நிறுவனம் மற்றும் ஏனைய பகுதிகளில் உள்ள தொழிற்பூங்காக்களின் பாதுகாப்பு செயல்பாடு நடவடிக்கைகளை கண்காணிக்க சிறப்பு முயற்சி எடுக்கப்பட உள்ளது. இதை பற்றி என்னுடைய அறிவிப்பில் நான் சொல்லிடுறேன். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம். மொத்தம் உள்ள 436 வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தில் தொழில்துறைக்கு மட்டும் 37 திட்டங்களை பிரத்யேகமாக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். இத்திட்டத்தில் ஒட்டுமொத்த மாநிலத்திற்கான வளர்ச்சிக்காகவும் அதே போன்று ஒவ்வொரு மண்டலம் வாரியாக எடுக்கப்பட வேண்டிய முன்னெடுப்புகள் பற்றியும் விரிவாக திட்ட அறிக்கையில் நான் வெளியிடுகிறேன். இந்த அளவிற்கு தொழில் வளர்ச்சி தான் நாட்டின் இளைஞர்களின் நாட்டின் எதிர்காலம் என நன்கு அறிந்த நம் முதல்வர் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்து தொலைநோக்கு திட்டங்களை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் பாவியா ஸ்கீம், அதாவது நாங்கள் ரீசெண்டாக ஒரு டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கே இவ்வளோ நாள் 9 வருடம் ஒரு இண்டஸ்ட்ரி காரிடோர் அது 9 வருடம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசியல் காரணங்களுக்காக அது ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு? நாம் போய் அங்கே பார்க்கும்போது அதர் ஸ்டேட் எல்லாம் பில் பண்ணி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு பல விஷயங்களை முடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வர நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரியல் காரிடரே கிடையாது. அதனால் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி நான் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்த போது சென்னை தூத்துக்குடி பெருவழித்தடத்தில் முன்னேற்றமில்லை என்று தெரிவித்தார்கள்.
இது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் தெரிவித்திருந்தேன். மேலும் சென்னை திருவனந்தபுரம் பெருவழி தொழில் தடம் அமைப்பதற்கு தேவையான உதவிகளை கோரியுள்ளேன். மேலும் மாண்புமிகு மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பாவியா திட்டத்தில் உரிய பங்கினை வழங்க கோரிக்கை வைத்துள்ளேன். நாட்டில் உள்ள தொழிற்பூங்காக்களை ஊக்குவிக்கும் திட்டமான மத்திய அரசின் பாவியா என்னும் தொழிற்பூங்கா மேம்பாடு திட்டத்தின் கீழ் உடனடியாக தொழிற்பூங்கா அமைப்பதற்கு 7 இடங்களை தேர்வு செய்து அதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பித்து நாட்டிலேயே 3வது இடத்தை பிடித்துள்ளோம். ஓசூர் புதிய விமான நிலையம். ஓசூர் தொழில் நகரத்தின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகளின் சரக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. HAL மற்றும் இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டில் உள்ள வான்வெளி காரணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கவில்லை. தமிழ்நாடு அரசு ஃப்ளெக்சிபிள் யூஸ் ஆஃப் ஏர்ஸ்பேஸ் கொள்கையின் அடிப்படையில் HAL மற்றும் ஓசூர் ATC இடையே ஒருங்கிணைப்பு சாத்தியம் என வலியுறுத்தியுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் நில எடுப்பினால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படாதவாறு இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதனால் ஓசூர் ஏர்போர்ட் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறோம். வேலூர் விமான நிலையம் 51.89 ஏக்கர் நிலம் 2018 ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அனைத்து உட்கட்டமைப்பு பணிகளும் முடிவடைந்துள்ளன. இந்த விமான நிலையம் கோட் 1B வகை 20 இருக்கைகள் வரை விமானங்களுக்கு ஏற்றது. மேலும் ஒரே நேரத்தில் 2 விமானங்களை கையாளும் திறன் கொண்டது. ராமநாதபுரம் பசுமை விமான நிலையம். சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை மேம்படுத்த ராமேஸ்வரத்திற்கு அருகில் புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பரம் மற்றும் மாணிக்கநேரி ஆகிய 2 இடங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆய்வு செய்ததில் மாணிக்கநேரி 600 ஏக்கர் இடம் பொருத்தமானதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசிற்கு ஒப்புதல் கோரி கருத்துரு அனுப்பப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உளுந்தூர்பேட்டை விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டையில் பயன்பாட்டில் இல்லாத விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வான்வெளி ஆராய்ச்சி, விமான சோதனை மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வசதிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக டிட்கோ, IIT மெட்ராஸ் இணைந்து விமான சோதனை மையம் அமைக்க திட்டமிட்டு தேவையான நிலம் மற்றும் அனுமதிகள் தொடர்பாக ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் உட்கட்டமைப்பு மேம்பாடு. சூலூர், கோயம்புத்தூர் மாவட்டம். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தின் முக்கிய மையமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூரில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான சோதனை வசதிகளை மேம்படுத்த விமானப்படை நிலையத்தில் உள்ள 2.965 ஏக்கர் பாதுகாப்புத்துறை நிலத்தை பயன்படுத்த ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு அனுமதி கோரியுள்ளது. சுமார் 1000 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் இத்திட்டத்தை விரைந்து செயல்படுத்த இந்திய விமானப்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சோழாவரம் ஓடுதளத்தில் ஆளில்லா விமான இயக்க சோதனை வசதி. தமிழ்நாட்டின் ஆளில்லா விமான தொழில்நுட்ப வளர்ச்சியை வலுப்படுத்த வல்லம் வடகல் சோதனை மையத்திற்கு அருகிலுள்ள சோழவரம் பாதுகாப்பு துறை ஓடுதளத்தை மேம்படுத்தி மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் மற்றும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் வகை ஆளில்லா விமானங்களின் இயக்க சோதனைகளுக்கும் பயன்படுத்த தமிழ்நாடு அரசு முன்மொழிந்துள்ளது. இந்திய விமானப்படையின் தேவைகளுக்கும் பயன்படும் வகையில் இதனை பகிரப்பட்ட தேசிய கட்டமைப்பாக பயன்படுத்த ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மைக்ரோ டெக் பார்க். டிட்கோ நிறுவனம் இளைஞர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்டவுன் அனுபவத்தை வழங்கி அவர்கள் சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்பை பெறுவதற்கு வழிவகை செய்யும் விதமாக மாநிலத்தில் தேவையான இடங்களில் மைக்ரோ டெக் பார்க் நிறுவனம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது நம்மளுடைய வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட்டில் 25 மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட்டாபிராமில் காலையில் கேட்டிருந்தார் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், டைடல் பார்க் ஆரம்பிச்சுட்டு கிடப்பிலையே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதில் இருக்க ஆக்குபென்சியும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட்டாபிராம் அங்கே பார்த்தீங்கன்னா 2024 தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வேறு 30% ஆக்குபென்சி தான் இருக்குது. அதே மாதிரி விழுப்புரத்துலையும் பார்த்தீங்கன்னா 56% ஆக்குபென்சி தான் இருக்குது. இதை விட இன்னும் ஒரு கேலி இதுக்கு என்னென்னா, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, புதுக்கோட்டை, கரூர் இந்த எல்லா இடத்துலையும் நியோ டைடல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஃபண்டே இல்லாத இடத்துல அங்கே போய் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை மட்டும் லேட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. டைடல் நியோ பார்க்கானது விழுப்புரத்தில் திருச்சிற்றம்பலம் என்னும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது மிக
உள்ளே உள்ள ரிமோட் ஏரியா ஆகும். மேலும் இதில் 56% மட்டுமே பயன்பாட்டு நிலையில் உள்ளது. மேலும் விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் டெண்டர் விடப்பட்டது, கான்ட்ராக்டர் ஒதுக்கப்பட்டது, அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏன்னா அப்போ நிதியே இல்லை. ஆனால் அடிக்கல் மட்டும் நாட்டிட்டாங்க, கான்ட்ராக்டருக்கும் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் இது முக்கியமானது, ஒரு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் நாட்டிலே முதன்மை மாநிலமாக உள்ளது. அதாவது 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இருப்பினும் இவ்விரண்டையும் இன்னைக்கும் இண்டஸ்ட்ரி அகாடமியா இன்டர்ஃபேஸ் முயற்சி இதுவரை முனைப்பாக எடுக்கப்படவில்லை. நமது அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இவ்விரு துறைகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திட வழிவகை செய்யப்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என பிரத்யேக மாவட்ட வளர்ச்சி திட்டம் தயாரித்து இளைஞர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும். இந்த விண்வெளி பூங்காவில் அக்னிகுல் காஸ்மோஸ், ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட முன்னணி தனியார் விண்வெளி நிறுவனங்கள் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்திய விண்வெளித்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தில் 25 கோடி பங்கு முதலீடு செய்ய டிட்கோ முன்மொழிந்துள்ளது. இந்த முதலீடுகள் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்புகள் மூலம் தமிழ்நாடு விண்வெளி உற்பத்தி ஏவுதல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களின் முன்னணி மையமாக உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு நிறுவனத்தை பொறுத்தவரை பெருகி வரும் பெருந்தொழில் நிறுவனங்களில் தொழில் முதலீடுகள் செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆன்சிலரி சப்போர்ட், MSME நிறுவனங்களை ஊக்குவிக்க தேவையான நிதி உதவிகள் டிக் நிறுவனம் மூலம் வழங்க புதிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான அறிவிப்பை நான் என்னோட இதில் சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிக் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு லோன் கொடுக்குற ஒரு இதாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, SHG குரூப் அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு புதிய, ஏன்னா இது வந்து முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை வந்து ஆயில் லீக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை வந்து MSMEயில் இருக்கிற ஒரு SHG மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து அதை ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.